ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோலை பற்றி ஒரு ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த எமோஷனல் கண்ட்ரோலில் இந்த எண்ட் ஆஃப் த செஷனில் ஒரு 30 மினிட்ஸில் உங்களுக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்லேயோ இல்லாட்டி என்னோட டெலிகிராம் சேனலுக்கோ நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோட ஜேர்னியில் இந்த எமோஷனல் கண்ட்ரோலை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த ஃபுல் செஷனில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா நம்ம வந்து டைரக்டா வந்து இந்த எமோஷனல் கண்ட்ரோலுக்குள்ள போகாம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட போகலாம். மார்க்கெட்டை உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றத பார்க்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ் செஷனா இது இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்னோட ஸ்க்ரீன்ல ஒரு 3 ஃபார்மஸை நீங்க பார்க்க முடியும். 3 விதமான ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 3 விதமான ஃபார்மஸையும் ஒவ்வொருத்தரா நம்ம அனலைஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள், இப்போ ஏ அப்படின்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்லாட்டி அவர் ஃப்ரெஷர்னு வச்சுப்போம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி ஃப்ரெஷர். ஓகே, இல்லைன்னா பிகினர்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ இந்த ஏ அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு வந்து பிகினர். இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஒன்று பண்ண போறாங்க. ஸோ இதுல 3 ஃபார்மர்ஸ் இருக்காங்க ஃபீல்டுக்குள்ள. ஸோ இப்போ அதுக்குள்ள ஏ அப்படின்றவர் வந்து வாராரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, இப்பதான் வாராரு. அதே மாதிரி பி அப்படின்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பி அப்படின்றவர்கிட்ட இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண போறோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏ அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு மணி வேணும்ல. ஸோ அப்படின்றப்போ இவர் வந்து $1000 வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ மொத்தமா 3 பேத்துக்கிட்டையும் $1000 இருக்கு. ஆனா இனிஷியலா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏ அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா $1000 போடுறாரு. இப்போ பி அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவரும் ஒரு $1000 போடுறாரு அவருடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பட் இந்த 2 இயர்ஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா போடல, ஒரு 500 வச்சுக்கிறாரு. ஸோ 500 வந்து அவர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. அது எதுக்கு அப்படி சொல்றேன். இப்போ ஒரு மார்க்கெட்ல ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒரு ஃபார்மர் வர்றாருன்னா அவருக்கு வந்து வெதர் கண்டிஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஸோ வெதர் கண்டிஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஏ அப்படின்றவருக்கு வந்து பிகினர்ன்றனால வெதர் கண்டிஷனை பத்தி தெரியாது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பி அப்படின்றவருக்கு வந்து ஒரு 8 வருஷம் இருக்கனால வெதர் கண்டிஷன் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்திருக்கும் இல்லையா, ஈஸி. அதே மாதிரி இந்த சி அப்படின்றவருக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சிம்பிள். நாலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஏ அப்படின்றவருக்கு நாலேஜ் பெருசா இருக்காது. ஏன் அப்படின்னா அவர் இப்பதான் பிகினர். சரிங்களா? ஸோ இப்போ பி அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் பெருசா இல்லை, ஆனால் ட்ரேட் பண்ணுவார். 8 வருஷமா ட்ரேட் பண்ணியிருக்காரு, அவருக்கு நாலேஜ் பெருசா இல்லை. ஸோ ஏன்னா அவர் எந்த ப்ராக்டிஸும் பண்ணலை, விதமான எந்த விதமான டெக்னிக்கும் அவர் படிக்கல. அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் தான் சர்வே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 8 வருஷமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா படிச்சிருக்காரு, அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. இந்த ஃபார்மிங் ஃபீல்டில் அவருக்கு நல்ல ஒரு ஐடியா ஒன்று இருக்கு பண்றதுக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒரு ஃபார்மிங், இப்போ இந்த வருஷம் அவங்க எல்லாம் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல வந்து இது பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குரொப்பை வச்சிருக்காரு. அதாவது ஒரே ஒரு குரொப்பை வந்து ஒரு பயிர்றாரு, முழுமையா ஒரு ஒரு குரொப் பயிர்றாரு. ஆனா அவருக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, எப்படி என்ன மாதிரி வந்து மார்க்கெட் கண்டிஷன் இருக்க போகுது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படி எதுவுமே தெரியாது. நான் வந்திருக்கேன், $1000 இருக்கு, நான் இன்னி இந்த முறை வந்து பயிர் சைக்கிளில் போட போறேன். ஸோ இது வந்தா அப்படி இதுல வந்து எனக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரார். அதே மாதிரி இந்த $1000 வச்சிருக்க பி அப்படின்றவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு crop வச்சிருக்காரு. அண்ட் சி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து 3 crop போடுறார். மல்டிபிளா 3 crops போடுறார். சரிங்களா? இப்போ அனலைசிஸ் படி. சரிங்களா? இப்போ ஏ அப்படின்றவர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட ஒரு அனாலிசிஸ் இருக்கா அப்படின்னு சொன்னா கிடையாது. இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்பதான் பிகினர், இப்போ இன்வெஸ்ட் பண்றாரு, ஃபார்மிங்க்கு இன்வெஸ்ட் பண்றாரு, இவ்வளவு பெருசா அனலைசிஸ் பண்ண தெரியாது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பி அப்படின்றவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே தவிர வெதர் கண்டிஷன் பார்க்க தெரியும், அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ தவிர அவருக்கு அனலைஸ் பண்ண தெரியாது.
அதே மாதிரி சி அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெதர் கண்டிஷன் எப்படி பார்க்கணும்னு தெரியும், நாலேஜ் எப்படி இருக்குன்னு தெரியும். நாலேஜ் அவருக்கு நல்லா இருக்கு. 3 crop மாதிரி அவர் வந்து பயிரிடுறாரு அப்படின்றப்போ அவர் என்னது அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அனலைசிஸ் மெத்தட்ஸ் இருக்கு. ஏன்னா அனலைசிஸ் மெத்தட் இல்லைன்னா 3 crop வைக்க மாட்டார். இப்போ எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஏ அப்படின்றவர் வந்து $1000 வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு. அவருக்கு புதுசா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது $1000 இருக்கிறது போட்டுட்டாரு. ஸோ 3 பேரும் இருக்கிறத போட்டாங்க. பட் ஏ அப்படின்றவருக்கு வந்து வெதர் கண்டிஷன் பார்க்க தெரியாது. இந்த மாதிரி எப்படி வந்து ஃபார்மிங் பண்ணணுன்ற நாலேஜ் கிடையாது. என்ன மாதிரியான குரப்ஸை வந்து தெரிவு செய்யணும், எத்தனை குரப்ஸ் போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா தெரியாது. மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தெரியாது. அதாவது இந்த ஃபார்மிங்ல அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட வந்து அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட்டா லஸ்ஸா அப்படின்றது அவருக்கு தெரியாது. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா அவர்கிட்ட $1000 இருக்கு. சரிங்களா? இப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம். யார் யாருக்கு லஸ், யார் யாருக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு சும்மாவே தெரியும், ஏ அப்படின்ற ஃபார்மர் வந்து லாஸ் பண்ணியிருப்பார். பி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா லாஸ் பண்ணியிருப்பார். சி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருப்பார். ப்ராஃபிட் பண்ணியிருப்பார். ஓகே. ஸோ சி அப்படின்றவர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பார். எதனால சி அப்படின்றவர் ப்ராஃபிட் பண்ணாரு அப்படின்றது தான் விஷயம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த 3 விதமான ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த 3 விதமான ஃபார்மர்ஸ்ல இப்போ நாம வந்து இதை நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்ற விஷயங்களை நம்மளோட கம்பேர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நமக்கிட்ட ஒரு சேஞ்சஸை, எமோஷனல் கண்ட்ரோல்ல ஒரு சேஞ்சஸை நமக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த 3 எக்ஸாம்பிள். அதாவது நீங்க முதல்ல ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது அது உங்களுக்கு தெரியும்ல. இப்போ பிகினரா இப்பதான் நான் ட்ரேடிங்குள்ள வரேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறைவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் நான் என்ன செய்யணும்னா எனக்கு மார்க்கெட்டை பத்தின நாலேஜ் ஒன்று நான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோன்னே ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, எடுத்தோன்னே அக்ரிகல்ச்சர் பண்ண போறீங்க, எடுத்தோன்னே ஏதாவது ஒரு வேலை பண்ண போறீங்கனாலும் அதனை பத்தின சாதாரண ஒரு அறிவு உங்களுக்கு இருந்தாதான் உங்களால அதை சர்வே பண்ண முடியும். ஸோ $1000 அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையா? அத ஏ அப்படின்றவர் வந்து அதை சரியா பயன்படுத்தல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பி அப்படின்றவருக்குள்ள வரலாம். இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 8 வருஷம் பண்ணுவாங்க, 9 10 வருஷம்லாம் பிசினஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுவாங்க, ஸ்டில் அவங்க வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்? அவங்களுக்கு வந்து இப்போ ஃபார்மிங் ஃபீல்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெதர் கண்டிஷன்லாம் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் எதை எந்த டைம்ல போடணும், என்ன மாதிரியான கெமிக்கல் யூஸ் பண்ணணும், எத்தனை பேர்த்துக்கு வேலைக்கு வைக்கணும், அந்த வேலைக்கு வைக்கிற எத்தனை பேர்த்துக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் நான் மார்க்கெட்ல ஒரு 8 வருஷம் இருக்கேன், 9 வருஷம் இருக்கிறேன் அப்படின்றது டசன்ட் மேட்டர். நீங்க சரியான நாலேஜோட இருக்கீங்களா அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முழுமையா வந்து $1000 டாலர் போட்டு ஒரே ஒரு குரூப்பை வந்து பயிர்றாரு. அப்போ அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா க- கடைசியா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஃபார்மிங், அதாவது பி அப்படின்ற ஃபார்மர் வந்து ஃபுல்லா டோட்டலா லாஸ் ஆகுறாரு. தங்கிட்ட இருக்க அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அவர் இழந்துடுறாரு. பிகாஸ் அவர்கிட்ட எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, அனலைசிஸ் பண்ணல, எப்படி பண்ணணும், வெறும் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மளால வந்து ஒரு ப்ராஃபிட் பேக் பண்ண முடியாது ஒரு பிசினஸ்ல. ஸோ அப்படின்னா தானே எல்லாருமே ரொம்ப பெரிய பணக்காரங்களா ஆகியிருப்பாங்களே. ஸோ எந்த இடத்துல என்ன மாதிரியான டெசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நாலேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் பி அப்படின்றவர் வந்து லாஸ் பண்றாரு இந்த ஃபார்மிங் ஃபீல்ட்ல. ஸோ சி அப்படின்றவர் புதுசா வந்திருக்காரு மார்க்கெட்ல. 2 வருஷம் தான் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. வருஷம் அவர் எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருப்பார், அனாலிசிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த அனாலிசிஸ் பண்ணல அவருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா தாங்கிட்ட இருக்க முதல்ல பாதியை மட்டும்தான் அவர் வந்து தன்னோட பிசினஸுக்கு போடுறாரு. ஆஸ் அ பிஸ்னஸ் மேனா இருந்தா யாருமே முழுமையா அந்த காசை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல், கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி இருந்தாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 500 அப்படின்றது வந்து அந்த ஆஃப் பேமெண்ட் போடுற அந்த மைண்ட் செட்குள்ள நம்ம வரும். ஸோ இவருக்கு நாலேஜும் இருக்கு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா 3 crops போடுறாரு. ஸோ வெதர் கண்டிஷனை பத்தி அவருக்கு தெரியும். சப்போஸ் மழை வந்துருச்சுன்னா இந்த பயிரால நமக்கு நட்டம் வரும், மழை வரலன்னா இந்த பயிரால நமக்கு நட்டம் வரும். ஸோ பேசிக்கா இப்போ எனக்கு 500 நான் போட்டிருக்கேன், எல்லா 500ம் மொத்தமா லாஸ் பண்ணிடவும் கூடாது, ப்ராஃபிட்டும் மேக் பண்ணணும் அப்படின்றப்போ எல்லா பயிருக்கும் ஒரே மாதிரியான விலை வந்து மார்க்கெட்ல வராது.
சம்டைம்ஸ் நான் போடுற இந்த மரக்கறி இல்லாட்டி இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சப்போஸ் மார்க்கெட்டுக்கு போறப்போ என்ன நடக்கும், விலை குறையலாம் கூடலாம் அப்படின்றப்போ எந்த இது மார்க்கெட்ல லீடிங் பொசிஷன்ல நல்லா மூவ் ஆகுமோ அந்த மரக்கறியை தேர்வு செஞ்சு அதை மூணையும் பயிர்றாரு. அது வந்து தர வெள்ளாமையா இருக்கலாம், இல்லாட்டி தரைக்கு மேல வளரக்கூடிய வெள்ளாமையா இருக்கலாம், எந்த வெள்ளாமையா இருக்கலாம். பட் வந்து இவர்கிட்ட அனலைசிஸ் பண்ணி நான் ஒரு 3 வெள்ளாமை போடுறேன், ஸோ 3ல 2 சரி எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பாக்குறப்போ எண்ட் ஆஃப் த டே இவருக்கு வந்து சி அப்படின்றவருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இதை நம்மளோட கனெக்ட் பண்ணிப்போம். ஆஸ் அ ட்ரேடரா நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு அப்படின்னா, தனக்கிட்ட இருக்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே ஒரு புரோக்கரை நம்பி போட்டு எந்த நாலேஜுமே இல்லாம உங்ககிட்ட இருக்க மணி அப்படின்ற ட்ரக் மூலியமா அவ்வளோத்தையுமே லாஸ் பண்றீங்க. இந்த 3 பேர்த்த நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இந்த 3 பேர்த்த வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்க முடியும். ஒரு மார்க்கெட்ல நம்ம எப்படி சர்வை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுல நாலேஜ் இல்லைன்னா உங்களால ப்ராஃபிட் மேக் பண்ணவே முடியாது. ஸோ அதை தான் நான் வந்து சிம்பிளா இந்த ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. உண்மையா நீங்க ட்ரேட் பண்றப்போ, சரிங்களா, உண்மையா ட்ரேட் பண்றப்போ நிறைய லாஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இன்னைக்கும் பண்ணிருப்பீங்க, நேத்தும் பண்ணிருப்பீங்க. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரேடிங்ல உங்களுக்கு என்ன நடக்குது, என்னதான் நீங்க உண்மையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு $100 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு வைங்க. ஒரு $100 நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க வந்து ஆல்ரெடி நிறைய லாசஸ் பார்த்துருக்கீங்க, ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் போயிருக்கு. பட் இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு செஷன்லயும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $100 வச்சிருக்கேன்னா ஒரு $10 இன்னைக்கு டார்கெட். அதே மாதிரி $1000 வச்சிருக்கேன்னா இன்னைக்கு வந்து $100 டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ட்ரேட் பண்ற இடத்துல போயிட்டு உட்காந்துருவீங்க. அப்போ நீங்க என்ன யோசிப்பீங்க, ஓகே இன்னைக்கு வந்து ட்ரேடிங் பிளானா நான் ஒரு $10 செட் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு மைண்ட் செட்லாம் சரியா இருக்கு, ஃபோக்கஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ட்ரேடிங்குள்ள, அதாவது அந்த ட்ரேட் பண்ற என்வாயன்மெண்ட்குள்ள போயிடுறீங்க. நீங்க ட்ரேட் பண்ண உட்காந்துட்டீங்க. அப்படின்றப்போ அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, உங்ககிட்ட இருந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் லஸ் ஆயிருக்கும், நீங்க பிளான் பண்ண எந்த விஷயமுமே வேலை செஞ்சிருக்காது, கண்ட்ரோல்ல மைண்ட் செட்ல இருந்த நீங்க அன்கண்ட்ரோல் மைண்ட் செட்டுக்கு போயிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஃபோக்கஸ்டா ட்ரேட் பண்ணும், 5 ட்ரேட் தான் எடுக்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா ஓவர் ட்ரேட் பண்ணி அவ்வளோத்தையும் லஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு ஒருத்தர் வந்து இடையில ஒரு பிரச்சனையா இருப்பாரு, அதான் மணி. எல்லாருமே உண்மையாவே எண்ட் ஆஃப் த டே மணிக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இந்த காசு வந்து சம்பாதிக்கணும், நம்ம ஒரு ஒரு லெவலுக்கு மேல போகணும் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஒரு ஐடியாவா இருக்கும். நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து ட்ரேடிங்கை பிஸ்னஸா பார்க்க மறந்துடுறீங்க. உங்க ஃபோக்கஸ் வந்து மணி மேல மட்டுமே இருக்கு, உங்க வேலை மேல இல்லை. நீங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங் மேல அந்த ஃபோக்கஸ்ட் இல்லாம போயிடுது. அந்த ஃபோக்கஸ்ட் அப்படின்றது வந்து ட்ரேடிங் மேல இல்லாம போனதுனால உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன நடந்திருக்கும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்க உங்க பிரெயின் வந்து எந்த விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ அந்த உங்க பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மணி. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரேட் பண்ண முடுக்கு $10 தான் உங்களுக்கு டார்கெட்னு நினைச்சு வச்சுட்டீங்க. அண்ட் ட்ரேடிங் பிளான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்க. மைண்ட் எனக்கு கண்ட்ரோலா இருக்கு, ஃபோக்கஸ்டா இருக்கு அப்படின்னு போயிட்டு உட்காந்துட்டீங்க. இருந்தும் உங்களுக்கு ரிசல்ட் ஜீரோ, உங்களால எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலைன்னா ப்ராக்டிஸ் பண்ணல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாரும் சொல்ற விஷயம் தானே. இப்ப நான் வந்து டார்கெட் செட் பண்றேன், ட்ரேடிங் பிளான் ஒன்று செட் பண்றேன், எனக்கு ஒரு கண்ட்ரோல் மைண்ட் செட் இல்லை, அப்படின்றப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க டார்கெட்டை $10ன்னு செட் பண்றப்போவே ஒரு ஷீட்ல நான் இன்னைக்கு டார்கெட் வந்து $10 தான் வைக்க போறேன் அப்படின்றத நீங்க ரிட்டன் பண்ணணும், எழுதணும். உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜேர்னல் நீங்க மெயின்டைன் பண்ணி இருக்கணும். உங்க மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குவாட்ஸோ சரி, உங்க மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, உங்க ட்ரேடிங் டேபிளுக்கு மேல கட்டாயம் இருக்கணும். நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்களா இல்லையான்றத நீங்க ஒரு இன்னொரு விண்டோ மூலியமா உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். உங்களோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத கட்டாயம் பார்த்தாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்ற ரிசல்ட் வருமே தவிர, சும்மா வந்து நான் வந்து $10 இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு ஒரு ட்ரேடிங் பிளான் இருக்கு, எனக்கு ஒரு நான் மைண்ட் செட்லாம் கண்ட்ரோலா தான் இருக்கேன், இருந்தும் வந்து ஃபோக்கஸ்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்களே உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அர்த்தம்.
ஸோ உங்க பிரெயின் எப்படி வேலை செய்யும், நீங்க ட்ரேடிங் முன்னாடி முன்னாடி உங்க பிரெயின் கண்டிஷன் எப்படி இருக்கும்னா நார்மலா இருக்கும். பட் நீங்க ட்ரேடிங்குள்ள வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய மைண்ட் ஃபோக்கஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் அந்த அமௌண்ட்டை மட்டும்தான், ப்ராஃபிட்டு, டார்கெட்டு, அதை அடிக்கணும் எவ்வளோ தூரம் முடியுமோ. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேத்தால வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ நான் நேற்று பார்த்த ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட வந்து பேசுறாரு, நான் ஆல்ரெடி 10 லட்சம் ரூபா லாஸ் பண்ணிட்டேன் பிரதர். இப்போ நான் ஒரு $300 போட்டிருக்கேன், இது எப்படி வந்து நான் எனக்கு 10 லட்சமா ஆக்குறதுன்னு தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுடைய கொப்பி ட்ரேடிங்ல ஜாயின் பண்ணணும், நீங்க வந்து எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றப்போ அவர் என்ன பண்றாருன்னா அதே டைம்ல வந்து அவர் ஓவர் ட்ரேட் பண்றாரு 300 ஆகுது, 300 வந்து 2000 ஆகுது. நான் வந்து ட்ரேட் பண்றது தப்புனும் அந்த அமௌண்ட்டை கூட்டுறது தப்புன்னு சொல்ல வரல. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட் இல்லாதனால தான் உங்களுக்கு 10 லட்சம் நீங்க லாஸ் பண்ணிருந்தீங்க. எகைன் ஒரு 300 போட்டு ஒரு 2000 மேக் பண்றது நல்ல விஷயம் தான், பண்ணல. ஆனா ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட் அண்ட் டிசிப்ளினான ஒரு ரூலை நீங்க ஃபாலோ பண்ணுனா அந்த $2000 ஈஸியா நீங்க லாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ த திங்க் இஸ், நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கான ப்ராக்டிஸை என்ன மாதிரியான விதத்துல நீங்க பண்றீங்கன்றது தான் உங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோலை சைக்காலஜிக்கலா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும், நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் எதனால் நடக்குது, நீங்கள் உண்மையாக அதை பண்ணுறீங்களா. உண்மையாக சொல்ல போனால் இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சீனில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஓகே, அதான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரேடிங் சார்ட்டுக்குள்ளே போனோடனே நீங்கள் பண்ண அவ்வளோ பிளானுமே வந்து பார்த்தீங்கன்னா மணி அப்படின்றவர் வந்து பிடிச்சி சாப்பிட்ருவாரு. அதுக்கப்புறம் உங்கள் மைண்டு வந்து மணியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த மணியை டைவெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் செஷன் தான் நீங்கள் எவ்வளோ டார்கெட் வைக்க போறீங்கன்றதை எழுதி பண்ண போறீங்க, ட்ரேடிங் பிளான் ஒன்று நீங்கள் மெயின்டைன் பண்ண போறீங்க, உங்களுக்கான கண்ட்ரோல் மைண்ட் செட் என்னென்ன பண்ணணுன்ற விஷயங்களை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண போறீங்க, மார்க்கெட்டை ஃபோக்கஸ்டா வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணுன்றத நீங்க ட்ரை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கலான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி ஓகே, நான் நீங்க எல்லா சொன்னதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு லொஸ்ஸுக்கு அப்புறமும் உண்மையா உங்க பிரெயின் உங்ககிட்ட என்ன சொல்ல வரும், நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு லொஸ் வந்ததுக்கு அப்புறமா, எப்பயுமே லொஸ் வந்ததுக்கு அப்புறமா உங்களால தாங்க முடியாத ஒரு பெயினை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி 2 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பெயினை ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கு மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, நான் வந்து இதுலயே எல்லாம் போட்டு லாஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற ரியலைஸை ஒரு 2 நிமிஷத்துக்கு குறைவா நீங்க பண்ணுவீங்க. உங்களுக்கே நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க பண்றீங்களா இல்லையான்னு. நீங்க 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த ஒரு சின்ன ஒரு டைம் பீரியட்ல நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கு இடையில உங்க மைண்ட் என்ன பண்ணும்னா, இல்ல உண்மையாவே நீ எதனால லாஸ் பண்ணனா, நீ லோ கேபிட்டல் வச்சிருந்திருப்ப, மத்தவங்க எல்லாம் ப்ரோஃபிட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா பெரிய கேபிட்டல் வச்சிருப்பாங்க அப்படின்றது. உண்மையா சொல்ல போனா கேபிட்டல் இங்க அவ்வளவு பெரிய மேட்டர் கிடையாது. $5 வச்சும் ஏர்ன் பண்ண முடியும், $10 வச்சும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லல. ஒரு $100 வச்சும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா $100 ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிட்டு நான் ஒரு $1000 போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, லோ கேபிட்டல்ல இருந்து இவங்க என்ன பண்றாங்க, லோனு இல்லாட்டி தங்கிட்ட இருக்க கோல்டு வந்து அடமானம் வைக்கிறாங்க. ஸோ இப்படி வைக்கிறப்போ கேபிட்டல் தான் லாஸ் ஆகுமே தவிர உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம போகும். எவ்வளோ தூரம் டெபாசிட் பண்ணிட்டே இருப்பீங்களே தவிர ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ இந்த டைம்ல அதுக்கப்புறம் வந்து லோ கேபிட்டலா இருக்கு, நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லோனோ இல்லாட்டி கோல்டோ எடுப்பீங்க. அதுக்கப்புறம் அதுவும் லாஸ் ஆயிரும். அது லாஸ் ஆன பிறகு வேற வழி இல்ல, நான் வந்து ட்ரேடிங்க்கு அன்ஃபிட்னு நினைச்சிட்டு ஷார்ட் கட்க்கு போவீங்க. இங்கே தான் ட்ரேடிங் சிக்னல் அண்ட் பாட்ஸை வந்து நீங்க சந்திப்பீங்க, அண்ட் ஃபேக் பீப்பிள்ஸ் சந்திப்பீங்க, ஸ்கேமர்ஸை நீங்க பார்ப்பீங்க. ஸோ இந்த டைம்ல இருக்கிற மணியும் கரைஞ்சு போகும். ஸோ ஒவ்வொரு லொஸ்ஸுக்கு அப்புறமா நீங்க என்னத்தை வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு பெயினை நீங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லொஸ்ஸுக்கு காரணம் வந்து என்கிட்ட குறைவான கேபிட்டல் தான் இருக்கு, இல்லாட்டி மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை, இல்லாட்டி நான் நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அங்க விஷயம் இல்லை, உண்மையா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுதான் என்ன விஷயம். நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பிளான் பண்ணுவீங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. இதை வச்சு நான் இப்படி மணி மேக் பண்ணும், அப்படி மணி மேக் பண்ணும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும், இன்னைக்கு செஷன் முடிய இதை பண்ணுவோன்ற எல்லா பிளானே பண்ணிடுவீங்க. ஒரே ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி மிஸ் பண்ற விஷயம் என்னன்னா, என்னதான் மார்க்கெட்டை நீங்க லாஸ் பண்ணாலும் ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க ட்ரேட் பண்ண முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க.
ப்ராஃபிட் எவ்வளோ வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்க மாட்டீங்க. மார்க்கெட்டையே பார்த்துருக்க மாட்டீங்க. சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஆனா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும். இது எப்படி, எந்த விதத்துல நியாயம்? நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுவா இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்றப்பவே அந்த சைக்காலஜியை படிக்கிறதுமே ஒரு லேர்னிங் தானே. ஸோ மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரணும்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க்கெட்டை எப்படி அனலைசிஸ் பண்ணணும்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரிஞ்சிருக்கணும். சுச்சுவேஷனை அனலைஸ் எப்படி பண்றது, ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்படி எல்லாத்துக்குமே லேர்ன் பண்ணும் லேர்ன் பண்ணும் லேர்ன் பண்ணுன்றப்போ உங்களுக்கு டைரக்டா ப்ராஃபிட்டை எப்படி ஒருத்தங்க தூக்கி தருவாங்க? இது வந்து இது வந்து ஒரு நியாயமே இல்லாத விஷயம் மாதிரி இல்லையா இருக்கு, இல்லைங்களா? ஸோ நாம ஒரு ட்ரைனிங்குள்ள வாரோம்னாலும், நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்கனாலும் உங்க மைண்ட் செட்டை நீங்க தான் கரெக்ட் பண்ணிக்கணும். உங்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீங்க எப்பவுமே அனலைசிஸ் பண்ணி மானிட்டர் பண்ணாம இருந்தா உங்ககிட்ட இருக்க லாஸ் இன்னும் பெரிய லாஸ் ஆகும். அதை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, மற்றவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ட்ரேடிங் அப்படின்ற விஷயம் பொதுவாகவே பைனரியோ ஃபாரெக்ஸோ ஸ்டாக்ஸோ எதுவாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் பிகினர்ஸ் வந்து எடிக்ஷன் ஆகிருவீங்க. இந்த எடிக்டர்ஸ் ஆகுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அதுல இருந்து வெளியே வர முடியல. காசு வருது காசு வருதுன்னு பாக்குற நீங்க காசை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. உண்மை அந்த காசை எப்படி எடுக்கிறதுக்கான ப்ராசஸை நீங்க படிக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியாது. நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுவீங்க, அந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ரியலைஸ் பண்ணுவீங்க எனக்கு இந்த காசு வர மாட்டேங்குது இதுக்கு படிக்கணும்னு. அடுத்த 2வது நிமிஷம் காசை பார்த்தோன்னே ஒரு நகையை வாங்கியோ இல்லாட்டி லோனை வாங்கியோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், நான் ப்ராஃபிட் பண்ணணும். எப்படி இது சாத்தியமே இல்லையே. நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணும் உங்கள்கிட்ட கேபிட்டல் இருந்தா எப்படி நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியாது? அப்போ வந்து மார்க்கெட்ல வந்து வருஷ கணக்கா இருந்து அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்றவனுக்கும் புதுசா வந்து பிகினரா மார்க்கெட்டுக்குள்ள வரவனுக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசமே இருக்காது. ஒரு மார்க்கெட்ல ஒரு ரொம்ப வருஷமா ஒருத்தர் வந்து இருக்காரு, அவரால் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுது அப்படின்றப்போ அவர்கிட்ட சரியான ஒரு பிளான் இருக்கும். எதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், இந்த டைம்ல மார்க்கெட்டுக்குள்ள இறங்கலாமா, இந்த ப்ராஃபிட் நமக்கு தேவையா, அப்படி தேவைன்னா எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணும், அந்த ப்ராஃபிட்டை வச்சு நான் எப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், எடுத்த ப்ராஃபிட்டை எப்படி 50 30 20 வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன், சர்வ் பண்ணிக்க போறேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ட்ரேடிங். ஸோ இதெல்லாம் பண்ணாம ஒரு பிகினர் ட்ரேடரா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வாரீங்கன்னா எப்படி நீங்க ப்ராஃபிட் பண்றது சாத்தியம்? சாத்தியமே இல்லை. எமோஷனல் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையும் பொறுத்து அதுக்கு ஈக்குவலா லேர்னிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லேர்னிங்கும் சரி இந்த எமோஷனல் கண்ட்ரோலும் சரி, அது ரெண்டுமே இல்லைன்னா உங்களால ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. சில பேர் நீங்க சொல்லுவீங்க எனக்கு பேசிக்கெல்லாம் தெரியும் பிரதர், ஆனா இந்த எமோஷனல் கண்ட்ரோல் தான் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரிஞ்சிருக்கும், எமோஷனல் கண்ட்ரோலாக இருக்கட்டும் லேர்னிங்காக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் தான். உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் அந்த எமோஷனல் கண்ட்ரோலை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எமோஷனல் கண்ட்ரோல் இருந்தால் உங்களால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடிஞ்சிச்சுன்னா தான் உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ எமோஷனல் கண்ட்ரோல் ப்ளஸ் நாலேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஈக்குவல். அதை நீங்கள் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ, அதை எப்படி ப்ராக்டிஸாக மாற்றுறீங்களோ அப்போ தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். தவிர அதர்வைஸ் உங்களால் வந்து இதில் சைக்காலஜிக்கலாகவும் சரி நாலேஜ் வைஸாகவும் சரி ப்ராஃபிட் பண்ணவே முடியாது இந்த ட்ரேடிங்லாம். ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ப்ராக்டிஸ் என்னன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களை நீங்கள் மானிட்டர் பண்ணுறது மிக முக்கியமான விஷயம். ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் நெட்டில் அடிச்சாலே வரும் இல்லையா? ஆனால் எல்லாத்தையும் பார்ப்பீங்க, எல்லாரும் சொல்கிறதையும் கேட்பீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற ட்ரேடிங் செட்டப்பில் உங்களுக்குள்ள அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மறுக்கிறீங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க. ரீசன் என்னன்னா, இப்போ வரைக்கும் இப்போ நான் சொல்றது கேட்டாலுமே இப்போ வரைக்கும் உங்க ஃபோக்கஸ் அந்த மணி மேல தான் இருக்கே தவிர அந்த மணில இருந்து கொஞ்சம் கீழே வந்து லேர்ன் பண்ணிப்போம், இதை கத்துப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வர மாட்டீங்க. எப்போ ஒருத்தர் கத்துக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் வந்து ஒரு விஷயத்த கத்துப்பாரு. எப்போ ஒருத்தர் ப்ராஃபிட் மேக் பண்ணுன்றப்போ டைரக்டா அவரால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது, அவர் கத்துக்கிட்டு தான் வரணும். அதனால தான் நம்ம பிறந்த உடனே நடக்கல. நமக்கு ஒரு டைம் வருது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடக்கிறோம், நடந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் போறோம், கத்துக்கிறோம், கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறோம். நம்ம டைரக்டா வந்து நமக்கு விவரம் தெரிஞ்ச 10 வயசு 11 வயசுல இருந்தே நம்ம ஏன் வந்து சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணல? ஏன்னா நமக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் வேணும். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், இதுல இப்படிதான் சம்பாதிக்கணும், இதுக்கான நிறைய விஷயங்களை கத்துக்கணும், ஒரு மனுஷனா இப்படித்தான் பழகணும், ஒரு விஷயம்னா இப்படித்தான் ஒருத்தர் இப்படி போய் பேசிதான் ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற நடைமுறைகள் வரமுறைகள் இருக்கனால தான் நமக்கு ஒரு படிச்சு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டைம் போகுது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன வயசுல சம்பாதிப்பாங்க.
அது வந்து 100ல ஒரு பேரா இருப்பாங்க, இல்லாட்டி கோடியில ஒருத்தரா இருப்பாங்க, 1000த்துல ஒருத்தரா இருப்பாங்க. பட் ஏன் எல்லாராலையும் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, பேசிக்கான ஒரு விஷயம், நாலேஜ் இல்ல. லேர்ன் பண்ண நீங்க மறுக்கிறீங்க. காசை கண்டோனம் மனுஷனுக்கு மனசு மாறுன்ற மாதிரி, நீங்க எப்போ உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சோ, உங்க கையில ஒரு காசு இருக்கோ, அப்போ நீங்க உங்களையே மறந்துடுறீங்க. ஸோ நீங்க எப்போ உங்களை ரியலைஸ் பண்றீங்களோ, மார்க்கெட்டை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள வருதோ, அப்பதான் உங்களால மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணாம எனக்கு ப்ராஃபிட் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஐ திங்க் இப்போ எமோஷனல் கண்ட்ரோலும் சரி, நாலேஜ் வைஸாலும் சரி, உங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்றத நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம். உங்களுக்கு நீங்க பண்ற மிஸ்டேக்ஸை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. நீங்க இப்போ ரியலைஸ் பண்ணலனா, இன்னைக்கு லாஸ் பண்ற அமௌண்ட் நாளைக்கு டபுள் மடங்காகும், அதுக்கப்புறம் ட்ரிபிள் மடங்காகும். சில பேர் வந்து நிலத்தை வித்து கூட ட்ரேட் பண்றாங்கப்பா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ எது தேவையான இன்வெஸ்ட்மெண்ட், எது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்கு, நிறைய கத்துக்கிற இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் எமோஷனலா நாலேஜ் வைஸா நீங்க ஃபிட் ஆனா தான் இந்த மாதிரியான ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ள உங்களால சர்வே பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நிறைய செஷன்ஸ் இருக்கு ட்ரேடிங் சைக்காலஜிக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து மறந்துடாம பாருங்க. அஹ், முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.